எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் மறுபடியுமாக இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்து கலந்து கொள்ள கத்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆண்டிலே பார்க்க இருக்கிற எல்லா கோர்ஸ்லையும் கடவுளுடைய கிருபை இருக்கட்டும். இந்த பைபிள் ஸ்டடி ஆண்டவரே எங்களுக்கு எப்பொழுதும் பிரயோஜனமாக இன்னும் அதிகமாக நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அமைய கடவுள் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நியூ இயரில் ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு, தவிர சப்ஜெக்ட் படசு தான். ஏன்னா சப்ஜெக்ட் ஆல்ரெடி நம்ம ஒரு 80-90% முடிச்சாச்சு. இந்த கோர்ஸில் இனி ரிமைனிங் இன்னொரு 3 கிளாஸ் உபாகமம் டியூட்ரானமி முடிஞ்சிடும். 3 கிளாஸ் கூட கிடையாது, 2 கிளாஸ்லையும் டியூட்ரானமி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து எக்ஸாம், அப்புறம் நியூ கோர்ஸ் வந்து இப்போவே நான் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதாவது ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேலில் ஜட்ஜஸ், கிங்ஸ், அதாவது ஜாஷுவா, ஜட்ஜஸ் அண்ட் கிங்ஸ், கிரானிக்கல்ஸ், இந்த 4 புக்கும் நம்ம பார்ப்போம். ரைட், அது எப்படியும் அதுவும் ஒரு 15 வீக்ஸ். சரி, இப்போ நம்ம போர்டில் எழுதி போட்டிருக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தூரமாக இருக்க உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு வந்து சாப்டர் 5 to 11 பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு தலைப்பு நம்ம கொடுத்துருக்குறோம், கவர்னன்டல் தியாலஜி, உடன்படிக்கையின் இறையியல். தமிழில் எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து அதுக்கு கீழே வந்து நம்ம ஒரு 4 கோர் தீம்ஸ், அது வந்து இப்போ நம்ம இன்னைக்கு அதை பற்றி தான் பேசவே போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பேச போகிறோம்னா, ஹிஸ்டாரிக்கல் மெமரி டு கவர்னன்டல் தியாலஜி. ஹிஸ்டாரிக்கல் மெமரினா அவங்களுக்கு வந்து அப்பா சொன்னது, தாத்தா சொன்னது அப்படி மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இதுதான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து சொல்கிற இடம் தான் உபாகமம். உபாகமம் என்னன்னா, முறைப்படி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடம் தான். ஸோ ஹிஸ்டாரிக்கல் மெமரியிலிருந்து மெல்லமாக அவங்கள வந்து கவர்னன்டல் தியாலஜிக்குள்ளே போகிறாங்க. உடன்படிக்கைனா என்ன அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பில் அவங்க கொண்டு போகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அப்படின்ற ஒரு ட்ரைபல் பீப்புளாக இருக்கக்கூடிய, பழங்குடி மக்களாக இருக்கக்கூடியவங்கள ஒரு கண்ட்ரியாக, ஒரு சொசைட்டியாக, அதுவும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிட்டியாக கடவுள் மாத்துறார். அதையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் மோனோதீசம். மோனோதீசம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, மோனோனா ஒன்று, தீசம்னா காட், ஒரே கடவுள் அப்படின்ற ஒரு கடவுள் தான் நமக்கு, நோ அதர், வேற யாரும் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கா தலைமுறையா அவங்க அந்த கொள்கையை பின்பற்றுறாங்க. அதுக்கான பேஸ் வந்து இந்த டியூட்ரானமில தான் நமக்கு தரப்படுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐடோலட்ரி, விக்கிரக ஆராதனைக்கு எப்படி அவங்க தங்களை விலைக்கு வச்சுக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கடவுள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த டியூட்ரானமி புக்கை பற்றி ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு 3 விஷயம் நம்ம டியூட்ரானமி புக்கை பற்றி பார்க்கலாம். 3 முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுடைய தியாலஜி, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுடைய இறையியல் எங்கே இருக்கு. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுடைய வரலாறு தெரியும், ஓல்ட் டெஸ்டமெண்ட்லுடைய படைப்பு பற்றி தெரியும், எல்லாமே தெரியும். பட் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுடைய தியாலஜி எந்த புத்தகத்தில் இருக்கு? டியூட்ரானமி தான். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஆண்டவரை புரிஞ்சுக்கணும், ஆண்டவரை பற்றி அறிஞ்சிக்கணும்னு இருக்கிற அந்த தியாலஜிக்கல் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற புக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா உபாகமம் தான். உபாகமத்தை பேஸ் பண்ணி தான் மற்ற புஸ்தகம் இருக்கு, சங்கீதமாக இருக்கட்டும், யோபுவா இருக்கட்டும், மற்ற எந்த புத்தகம். ஸோ உபாகமம் தான் பேஸ். அப்போ நாம வந்து அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, தியாலஜிக்கல் ஹார்ட் ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுடைய இருதயமே எது அப்படின்றாங்கன்னா உபாகமம் தான். உபாகமம் தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுடைய இருதயமே அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து கவனன்ட், கடவுளோடு செய்து கொள்ளுகின்ற உடன்படிக்கையை பற்றி அந்த புக்கே வந்து புக் ஆஃப் கவனன்ட் தான். ஆண்டவர் தன் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை பற்றி பேசுகிற புஸ்தகம் தான் அந்த புஸ்தகம். மூணாவது பர்பஸ் ஆஃப் அந்த புஸ்தகத்துடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடிஃபிகேஷன். ஒருத்தர் டீச் பண்ணி ஒருவருக்கு கற்றுக் கொடுத்து ஒரு குடும்பமாக, கம்யூனிட்டியாக வளருவது தான் இந்த டியூட்ரானமியோடைய மிக மிக முக்கியமான நோக்கம். இவ்வளவுதான். ஸோ இதுதான் அதோடைய பேஸ். இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் நம்ம அன்னைக்கு நம்ம லாஸ்ட் இயர்
போன வருஷம் பார்த்தோம். முதல் 4 சாப்டர்ஸ் நம்ம பார்த்து முடித்தோம். அதில் வந்து எடுத்தோடனே என்ன சொல்லி ஆரம்பித்தாங்கன்னா, இதோட எதையும் ஆட் பண்ணக்கூடாது. இதே வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குற அதே ஸ்டைல் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம். எதையும் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்தது அந்த ஐடியலிட்ரிக்கு அகெயின்ஸ்டாக அங்கே நம்ம போனதை பார்த்தோம். அடுத்தது வந்து நேஷ்னல் பில்டிங் பற்றி நம்ம பார்த்தோம். அப்புறம் ஜஸ்டிஸ் பற்றி பார்த்தோம். ட்ரைபல் சாலிடாரிட்டி, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதோடைய லேண்ட் ரைட்ஸ் பற்றி பார்த்தோம். இதெல்லாம் நம்ம அந்த ஃபஸ்ட்டு 4 சாப்டரில் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சாப்டர் 5க்கு நேரம் நம்முடைய புஸ்தகங்களை, நம்முடைய பைபிளை திறந்துக்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம். நான் இப்போ ஒரு டிவிஷனாக நான் கொண்டு போகிறேன். உபாகமம் 5, 1லேருந்து 5. உங்கள் நோட் புக்கில் அப்படி எழுதிக்கோங்க, இங்கே இடம் இல்லை. உபாகமம் 5 டிவிஷன் 1. உபாகமம் 5 1லேருந்து 5. இந்த ஃபர்ஸ்ட் முதல் 5 வசனங்கள். இந்த ஃபர்ஸ்ட் 5 வேர்சஸ் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் அந்த இப்போ நான் சொன்னதுக்கு நேரம் அந்த பாயிண்ட்ஸ் எழுதிடுங்க, வீட்டில் போய் நம்ம படிச்சுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 5 வேர்சஸில் முதல் 5 வசனத்தில் நம்ம அங்கே அவருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே verse 1, மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். 1. 2வது வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரோடும் பண்ணினார். இதுல 2-3 விஷயம் இருக்கு. நீங்க படிச்சீங்கன்னா 2-3 விஷயம் இருக்கு. முதல் விஷயம் இதுல நம்மளுக்கு என்ன புரியுது, நீங்க நான் சொல்றது அப்படி எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் 5 வேர்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா, கடவுளுடைய உடன்படிக்கை பிரைவேட்டாக செய்யப்பட்டது அல்ல. இட் இஸ் நாட் அ பிரைவேட் ஈவெண்ட். இது வந்து ஒரு பொது பப்ளிக் ஈவெண்ட். அதாவது எல்லாருக்குமான உடன்படிக்கை. நம்ம யூனிவர்சல் சொல்றோம்ல, யூனிவர்சல் கவனன்ட் தான் இந்த கவனன்ட். நீங்க அவங்க பாத்தீங்கன்னா, நம் எல்லாரிடமும் ஆண்டவர் செய்த உடன்படிக்கைன்னு சொல்றார். அப்போ இந்த உடன்படிக்கை முதல்ல நம்ம எல்லாருமே இந்த கவனன்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கிறோம். ஏதோ ஒரு ஆளுக்கு, ஒரு கோத்திரத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு மட்டும் சொந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட். 2வது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஓரேபிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார், இப்பவும் உடன்படிக்கை பண்ணினார். அப்படின்னா எத்தனை உடன்படிக்கை ஆச்சு? 2 உடன்படிக்கை ஆச்சா? அப்புறம் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார் 3, ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணினார் 4, நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார் 5. இப்படியா? எங்கேயுமே பைபிள்ல உடன்படிக்கைகள்னு வார்த்தை வரல. கரெக்டா? உடன்படிக்கை ஏன் உடன்படிக்கைன்னு சிங்குலர்ல வருது? கட்டளைகள் பிரமாணங்கள்னு ப்ளூரல்ல வருது. ஆனா உடன்படிக்கைன்ற வார்த்தை மட்டும் எப்படியுமே எப்படி இருக்கு? ஏன்? என்னைக்குமே ஆண்டவர் தான் செய்து கொண்ட உடன்படிக்கையை பிரேக் பண்ணல. ஆண்டவருடைய உடன்படிக்கை என்னைக்குமே அப்படிதான் இருக்குது. ஒரே உடன்படிக்கை தான். அந்த உடன்படிக்கையில நாம வந்து 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 அதை ரெனியூ பண்ணி வந்ததுனால நிறைய டைம் பண்ண வேண்டியதா போச்சு. ஆனா அது நம்ம எண்டுல மட்டும்தான். ஆண்டவர் எண்டுல அந்த உடன்படிக்கை எப்பவுமே எப்படிதான் இருக்குது. அதுக்கு தான் சொல்லுவாங்க எவர் லாஸ்டிங் கவனன்ட். கடவுளுடைய கவனன்ட் எப்பவுமே எவர் லாஸ்டிங் கவனன்ட் தான். நாம தான் அப்பப்போ என்ன பண்ணிடுறோம்னா, அந்த கவனன்ட்ல இருந்து வெளியில போயிடுறோம். மறுபடியும் உள்ள வர்றதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். ஒரு கேட் இருக்கு. அது என்ன கேட்? கேட் ஆஃப் மர்சி. ஆமா, அந்த கிருபை என்கின்ற வாசலின் வழியே அடிக்கடி நம்ம உள்ள நுழையிறோம். அவ்வளவுதான். தவிர நாம அந்த கவனன்ட் எப்பவுமே எப்படிதான் இருக்குது? இன்டாக்ட். அதைத்தான் மோசே ஞாபகப்படுத்துறாரு. 2. 3வது அங்க இன்னொன்னு ஞாபகப்படுத்துறாரு. அந்த உடன்படிக்கை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரோடும் பண்ணினார்னா என்ன அர்த்தம்? ஓரேபில உடன்படிக்கை பண்ணும்போது இருந்த ஒருத்தர் கூட இப்ப உயிரோடு இல்லை. கரெக்டா? ஓரேபில உடன்படிக்கை ஆராதனை நடக்கும் போது உயிரோடு இருந்தவர்கள் இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க டெக்னிக்கலா? 3 பேர். யார் யாரு? மோசே, யோசுவா, காலேப்.
மற்றவங்க எல்லாருமே பேபிஸ், இன்ஃபேன்ட்ஸ் சொல்றாங்க. இன்ஃபேன்ட்ஸ் இல்ல அப்படின்னா ஒரு 20 வயசு வாலிபர்கள், டீன்ஸ், அவ்வளவுதான். இவங்க யாருக்குமே அந்த உடன்படிக்கை பத்தியோ, அந்த உடன்படிக்கையுடைய கண்டென்ட்ஸ் பத்தியோ, அந்த உடன்படிக்கையுடைய வேல்யூ பத்தியோ அவங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இன்று ஆண்டவர் நம்மோடு மறுபடியும் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த உடன்படிக்கை ரெனியூ பண்ணிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நீங்களும் உடன்படிக்கைக்குள்ள இருக்கணும்ன்றத ஆண்டவர் என்ன பண்றாரு, விரும்புறாருன்றதான் இந்த ஃபர்ஸ்ட் 5 வசனத்துல மோசே அவர்களுக்கு சொல்லுகிறார். ஓகே, அடுத்தது 6ல இருந்து 21, 5ஆம் அதிகாரம் 6ல இருந்து 21. நீங்க படிச்சுட்டு வந்ததுனால நான் வேகமா போயிடுறேன். 6ல இருந்து 21 அங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ல இருந்து 21 ஒண்ணுதான் யாத்ராகமம், 20 ஒண்ணுதான். யாத்ராகமம் 20 என்ன சொல்லப்பட்டதோ அவைகள் இங்க திருப்பி சொல்லப்படுகிறது. நியாயப்பிரமாணம், டெக்கலாக் என்று சொல்லப்படுகின்ற நியாயப்பிரமாணம் இல்ல, டெக்கலாக் என்றது நியாயப்பிரமாணத்துடைய பிரியாம்பிள். அதான் பிரியாம்பிள். டெக்கலாக்னு சொன்னா 10 கட்டளைகள். ரைட். அந்த நியாயப்பிரமாணத்துடைய தொடக்கம், அந்த 10 கட்டளைகளை மறுபடியும் ஆண்டவர் அங்க கொடுக்கிறார். ரைட். இந்த 10 கட்டளைகளை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அதை நம்ம திரும்பவும் பார்க்க போறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, இதை எப்படி சொல்றாங்கன்னா, டெக்கலாக் ஆஸ் an ஆன்டி இம்பீரியல் சார்ட்டர் அப்படின்னு சொல்றார் ஒரு இறையியலாளர். ஆன்டி இம்பீரியல் சார்ட்டர். இம்பீரியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அரசாங்கம், அரசாட்சி, வலிமை. எனக்கு வலிமை இருந்தா நான் என்ன வேணா செய்வேன். ஒரு 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 ஸ்டோர் ஒரு பழமொழி சொல்றாங்க, நம்ம எல்லாரும் we are all equal அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி. ஆனா நாட் எவ்ரிபடி, அதாவது we are equal not everyone, அதை போட்டாதான் அதுக்கு பேர் என்னது, டெமோக்ரஸி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் சமமே, ஆனால் சிலருக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது? ஒருத்தர் ஜோக்கா சொல்றாரு, என்னன்னா அதுதான் இம்பீரியலிசம். இம்பீரியல்னா எல்லாரும் ஈக்குவல் கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டும் எக்ஸெப்ஷன்ஸ் எப்பவுமே இருக்குது. ஒரு சிலர் they can do anything they want. இல்ல, நியாயப்பிரமாணத்துடைய நோக்கம் என்னன்னா, அது மோசேவா இருந்தாலும், மோசேவுடைய சர்வெண்டா இருந்தாலும், நியாயப்பிரமாணம் அதாவது இந்த 10 கட்டளைகள் என்பது, இப்ப நம்ம வந்து சர்ச்சில் வந்து 10 கட்டளைகளை நம்ம உச்சரிக்கிறோம், எல்லாரும் சொல்றோம். அப்ப அதோட அர்த்தம் என்ன? அது எல்லாருக்கும் பொதுவானது. சோ இது அதுக்குள்ள ஒரு டெமோக்ரஸி இருக்குது, ஒரு ரியல் டெமோக்ரஸி இருக்குது. அதுல யாருமே அதுல இருந்து எக்ஸெப்ஷன் இல்ல, இவருக்கு மட்டும் 9 மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும், 1 நீங்க உங்களுக்கு விட்டுறலாம், ஏன்னா அவர் ஒரு பெரிய லீடர் அப்படி சொல்லி யாரையும் அங்க என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த டெக்கலாக்ல நம்ம பார்க்கிறோம். அதுலயும் ரொம்ப குறிப்பா என்ன பார்க்கிறோம்னா, இந்த கமாண்ட்மெண்ட்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் என்ன? நீங்க 6 வந்துட்டீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 6ஆம் வசனம், உன்னை அடிமத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர். ரைட். ஆக்சுவலா நம்ம இதை எப்படி சொல்லுவோம்? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இங்க எப்படி வருது? ஸோ அசைன்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எது அசைன்மெண்ட் இல்ல, யாத்ராகமம் 20 இந்த உபாகமம் 5ஆம் அதிகாரத்தையும் ரெண்டுத்திலையும் இருக்கக்கூடிய இந்த 10 கட்டளைகளை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும், கம்பேர் பண்ணணும். அதை நீங்க வீட்டில் போய் உட்காந்து கம்பேர் பண்ணுங்க. இங்க நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அதுதான் ஃபர்ஸ்ட். ரைட். ஆனா இங்க அவர் எப்படி சொல்றாருன்னா, அதே கண்டென்ட் தான், ஆனா என்ன சொல்றாரு, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர். அதோட அர்த்தம் என்ன? ஏன் அப்படி சொல்றார்? இந்த கமாண்ட்மெண்ட்ஸ்க்கும் இவங்களுடைய விடுதலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த கமாண்ட்மெண்ட்ஸ் உடைய 10 கமாண்ட்மெண்ட்ஸ் உடைய ஒரே ஒரு வார்த்தையில அந்த கமாண்ட்மெண்ட்டை நீங்க எழுதணும்னா, இந்த கமாண்ட்மெண்ட் உடைய பேஸ் என்ன தெரியுமா? விடுதலை. கடவுள் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொண்ட நீங்கள் விடுதலை பெற்றவர்களாகவே வாழ வேண்டும். நீங்களும் யாரையும் அடிமைப்படுத்த வேண்டாம், நீங்களும் யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டாம் என்று சொன்னால், நீங்க இந்த 10 கட்டளை என்ன பண்ணுங்க? கடமை.
ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் பேஸ் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை. அதனால தான் இதை திரும்ப மோசே இன்டர்பிரேட் பண்ணும்போது எப்படி இன்டர்பிரேட் பண்றாருன்னா, உங்களை அடிமையாக நீங்கள் இருந்த எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் ஒருத்தர் தான் புறப்பட பண்ணினார், அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்லி அந்த எகிப்திய அடிமைத்தனத்தையும் இந்த 10 கட்டளைகளையும் அப்படி லிங்க் போட்டு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் முதல் சாராம்சம் நம்பர் 1. ரெண்டாவது நமக்கு அதுல தொடர்ந்து வருது அந்த ஐடோலேட்டரி வேண்டான்னு சொல்லி வராரு. 12ஆம் வசனம் வரும்போது ரொம்ப டீட்டெயிலா ஒரு விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்றார். 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளையை டீட்டெயிலா கொண்டு போறார். அது எந்த கட்டளை? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, சாபத். இந்த சாபத்துன்ற வார்த்தை ஒரு வார்த்தை, ஆனா இந்த சாபத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி இறங்கணும்னா பைபிள் முழுக்க அந்த சாபத்துடைய சாராம்சத்தை பார்க்கணும். இப்ப இந்த விடுதலை அப்படின்னு சொல்லும் போது உங்களை கடவுள் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு தான் விடுதலை. ரெண்டாவது, கடவுள் காப்பாத்தி கூட்டு வந்த தேசத்துல நீங்க விடுதலை பெற்றவர்களா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு அப்சர்வ் சாபத். எவ்ரி சாபத் ரிமைண்ட்ஸ் யூ தட் யூ ஆர் ஃப்ரீ. நம்ம ஏன் ஒவ்வொரு நாளும் திருச்சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம உட்கார்றோம்? எனவே we change the date. Okay, according to the நியூ டெஸ்டமெண்டல் ஐடியாலஜி பிரகாரம், நம்ம திங்கிங் பிரகாரம் நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம். ஆண்டவர் உயிரோடு எழுந்த நாளை நாம நம்முடைய ஜபத்துக்கான நாளாக நம்ம அப்சர்வ் பண்றோம். ரைட். இப்போ இந்த டே ஏன் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் அதை சொல்றாரு. ஒரு மனுஷனை விடுதலை பண்றதுக்கு வாரத்துல 7 நாள் இருக்குது, அதுல 6 நாள் இருக்குது. அந்த ஆளு சொன்னாரு, ஜபாலய தலைவன் சொல்றாரு, வாரத்துல 6 நாள் இருக்குது, நீங்க ஏன் 7வது நாள் வந்து தான் செய்யணுமா அப்படின்னு கேட்கிறார். ஜீசஸ் என்ன பதில் சொல்றாருன்னா, 7 நாள் இருக்குது, அந்த 7 நாள்ல பெஸ்ட் டே ஃபார் லிபரேஷன் எது அப்படி கேட்கிறார். அவர் கேட்கிற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. 7ஆம் நாள் தான் கடவுளுடைய விடுதலையை உணர்கின்ற நாள். அப்போ இந்த எவ்ரி டே எவ்ரி சண்டே நம்ம வந்து ஆண்டவரை நம்ம வணங்குவதற்காக அந்த ஓய்வு நாள் வந்து நம்ம கூடும் பொழுது, அந்த ஓய்வு நாள் நமக்கு சொல்லுகிற விஷயம் என்னன்னா, நம்ம என்ன வேலை வேணா செஞ்சாலும் அந்த வேலையை விட்டுட்டு நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஏன் வரோம்? ஏன்னா அந்த வேலை ஒண்ணும் இல்லை. எனக்கு ஆக்சுவலா என்னுடைய வாழ்க்கையில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யார் அப்படின்னா ஆண்டவர் தான். எனக்கு ஆண்டவர் கொடுக்குற விடுதலை தான் முக்கியம். ஆண்டவர் என்ன ஒரு ஃப்ரீ பர்சனா வச்சிருக்கிறார். சண்டே நோ ஒர்க், நத்திங். அப்போ அதோடைய நோக்கம் என்னன்னா, ஜஸ்ட் என்ஜாயிங் த ஹாலிடே இல்ல, நான் ஒரு ஃப்ரீ பர்சன்றதை உணர வைக்கிறதுக்கான நாள் தான் எந்த நாள்? ஓய்வு நாள் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த சாபத் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, என்ன சொல்றாரு பாருங்க, எவ்வளவு டீட்டெயிலா சொல்றாரு பாருங்க. நீ ஆனாலும் 14, உன் குமாரன் ஆனாலும், உன் குமாரத்தி ஆனாலும், உன் வேலைக்காரன் ஆனாலும், உன் வேலைக்காரி ஆனாலும், உன் எருதானாலும், உன் கழுதை ஆனாலும், உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருக ஜீவன் ஆனாலும், உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் என்ன பண்ண வேணாம். எப்பா எங்களுக்கு மட்டும் தான் ஓய்வு நாள், நீ போயிட்டு வேலை பாருப்பான்னு சொல்ற மாதிரிலாம் சொல்லல. நோ நோ நோ, இல்ல, நோ சப்ஸ்டியூஷன். உங்களோடு தொடர்புல இருக்கிற எல்லாருக்குமே அன்னைக்கு என்னதான்? they have to be free. இது எதோட கான்ட்ராடிக்ட் பண்ணுதுன்னா, எகிப்தோட கான்ட்ராடிக்ட் பண்ணுது. எகிப்துல அவங்க என்ன சொன்னாங்க? உங்களுக்கு லீவே கிடையாதுன்னு சொன்னாங்க. மோசே என்ன கேட்டாருன்னா, ஒரு 3 நாள் லீவ் கொடுங்க, எங்க ஆளுகளை கூட்டிகிட்டு போய் நாங்க வர்ஷிப் பண்ணி கூட்டு வந்து விட்டுறோம்னு சொல்லி சொன்னாப்ல. அவர் என்ன பண்ணல, இல்ல இல்ல, இவங்க சும்மா இருக்கிறதுனால தான் இவங்க இந்த மாதிரி லீவ்லாம் கேட்கறாங்க, இவங்களுக்கு வேலையை என்ன பண்ணுங்க, கூட்டி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அதோடைய நோக்கம் என்னன்னா, ஈஜிப்ட் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, ஈஜிப்ட் சொன்னா எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் எக்கனாமி. எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் எக்கானமி அவங்க. இன்னைக்கும் அந்த மாதிரி எக்கனாமிக்கல் சிஸ்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். அந்த எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் எக்கனாமி சிஸ்டத்துல மற்றவங்களை பத்தி நம்ம என்ன பண்ண தேவையில்லை. ஆனா சாபத், ஒரு சாபத்தை கரெக்டா அப்சர்வ் பண்றவர் எப்படி இருக்கணும்னா, எப்பவுமே மற்றவங்களை பத்தி என்ன பண்ணணும், கவலைப்பட. இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் உட்கார்ந்த பொழுது 18 ஆண்டுகளாக கை சூம்பிய நிலையில் இருந்த ஒருவரை என்ன பண்றாரு? 18 ஆண்டு பெரும் 18 ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்த நிலைமையில் இருந்த ஒரு நிமிர முடியாது இருந்த ஒருத்தரை பார்த்து பரிதாபப்படுகிறார்.
ஏன் பரிதாபப்படுகிறாருன்னா 18 வருஷமா அங்கிருந்த யாருமே அவங்க மேல என்ன பண்ணல, பரிதாபம். இயேசு தேவாலயத்தில் இருக்கும்போது தான் அந்த பிசாசு கத்துது. என்ன கத்துச்சுன்னா, நீங்க வந்து ஏன் இங்க நீங்க வந்து எங்களை தொல்லை பண்றதுக்கு நீங்க வந்தீங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமா சேர்த்து பேசுது. எங்களை ஏன் நீங்க தொல்லை பண்ண வந்தீங்கன்னு கேக்குது. என்ன ஏன் தொல்லை பண்ண வந்தீங்கன்னு அது கேட்கல, பாத்தீங்களா? சோ அதுக்கு ஒரு கரிசனையோட ஒருத்தர் உள்ள நுழைஞ்சது அதுக்கு என்ன பண்ணல, பிடிக்கும். சோ இப்படிப்பட்ட எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் சிஸ்டத்துல சாபத் அப்சர்வ் பண்றது எதுக்காகனா, ஓய்வு நாளை நம்ம எதுக்காக அனுசரிக்கிறோம்னா, மற்றவர்கள் மீது நாம் கரிசனை கொள்ள வேண்டும். எல்லாத்துலயும் நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் மற்றவர் மீது நாம் கரிசனையா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஓய்வு நாள் நமக்கு என்ன பட்டிருக்குது, தரப்பட்டிருக்குதுன்றது தான் நம்ம இங்க நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்தது திருப்பி மூணாவது இன்னொரு கட்டளையும் அவரு எக்ஸ்பேண்ட் பண்றார். அதாவது மோனோதீசம், உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அதுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப எம்பசைஸ் பண்றார். ரெண்டாவது சாபத் பத்தி பேசுறாரு. மூணாவது பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் 21 எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசுறார். எது? கடைசி கட்டளை, பிறருக்குரிய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவி, பிறனுடைய வீடு, பிறனுடைய நிலம், பிறனுடைய வேலைக்காரர், பிறனுடைய எருதுகள், மாடுகள், கழுதைகள், ப்ராப்பர்ட்டி, எதையும் நீங்க என்ன பண்ண வேண்டாம். இது என்ன தெரியுமா? நான் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் எக்கானமி சிஸ்டம்னு, இது என்னன்னு பாத்தீங்கன்னா கேர்லெஸ் கன்சூமரிசம், இர்ரெஸ்பான்சிபிள் கன்சூமரிசம் அப்படி கூட போட்டுக்கலாம். கன்சூம்னா வெறும் சாப்பிட்றது மட்டும் இல்லை, எதுனாலும் எனக்கு ஓகே, நான் என்ன எதுனாலும் நான் எனக்கு எது பிடிச்சிருக்கோ, எனக்கு எது வேணுமோ, எனக்கு எது தேவையோ அதை நான் என்ன பண்ணுவேன், அதை நான் அடைந்து கொள்ளுவேன். எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை. அந்த மனப்பான்மையோட சமுதாயத்தில் நீங்க இருக்க வேண்டாம். அதாவது புதிதாக ஏற்படப்பட போகிற இஸ்ரேல் என்று சொல்லப்பட போகிற அந்த புது சமுதாயத்தில் இந்த மாதிரியான எண்ணங்களோடு இருக்கக்கூடிய மக்கள் அங்க என்ன பண்ண வேண்டாம். அந்த கன்சியூம் பண்ணுகின்ற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிள்ல யாரு தெரியுமா? எலியா பார்த்தோம், எலிசா பார்த்தோம். எலிசாக்கும் இன்னொரு அசிஸ்டன்ட் வந்து இருந்தாரு. ஆமா, அவரு ஆக்சுவலா எலிசா முந்தினாரு. எலிசாவை யார் முந்திருக்கணும்? கேயாசி முந்திருக்கணும். எலிசாவையே முந்த வேண்டிய ஆளு முந்திட்டார். வேற விஷயத்துல முந்திட்டார். எந்த விஷயத்துல முந்திட்டார்னா, அவர் வேணான்னு சொன்ன பொருளை அவர் என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டார். கன்சூமரிசம். ஸோ அந்த கன்சூமரிஸ்டிக் ஆட்டிடியூட வந்து அவர் வெறுத்துக்கிறார். ப்ராப்பர்ட்டி ஒத்துக்கல, நீ செஞ்சது பயங்கரமான தப்பு, ஏன்னா நான் வந்து அதை வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஆண்டவர் நமக்கு படி அளக்கிறவர் யாரு? ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. நாம இதை பத்தி என்ன பண்ண தேவையில்ல, இது போனாலும் அதை பத்தி நீ கவலைப்படாத, டோன்ட் கேர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை கேட்காம போய் அவர் என்ன பண்றாரு, கன்சியூமர். அதே மாதிரி தான் 2-3 இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த சால்வியை எடுத்து நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆகான், அங்க ஒரு நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படி நிறைய இடங்கள்ல அந்த கன்சூமரிஸ்டிக் ஆட்டிடியூட். ஆகாப் நாபோத்துடைய லேண்டை என்ன பண்றாப்ல, கன்சியூம் பண்ற. ஸோ இந்த மாதிரியான கன்சூமரிஸ்டிக் ஆட்டிடியூடுக்கு விரோதமா கடவுள் வந்து பேசுறாரு, இடைப்படுறாரு. அதைத்தான் வந்து இந்த 10 கட்டளைகள்ல இந்த 3 கட்டளைகளை இந்த இடத்துல மோசே ரொம்ப ஹைலைட் பண்ணி நமக்கு என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. சரி, அடுத்தது போயிடலாம். அடுத்தது சாப்டர் 6க்கு போயிடலாம். மிச்சத்தை நீங்க என்ன பண்ணுங்க, மிச்சத்தை வந்து நீங்க வந்து சாரி இல்ல 22 to 33. அடுத்தது 5லயே 22ல இருந்து 33. ஸோ 6 to 21 நீங்க திருப்பி வீட்டில் போயிட்டு ஃபர்தரா இன்னும் நான் சொல்லாம இருக்கிற விஷயங்களையும் நீங்க கண்டுபிடிச்சு நீங்க பண்ணலாம். சரி, அடுத்தது 22ல இருந்து 33 வரைக்கும் நம்ம என்ன பார்க்கிறோம்னா லீடர்ஷிப் பத்தி பார்க்கிறோம். லீடர்ஷிப், தலைமைத்துவம். அவர் என்ன தலைமைத்துவத்தை பத்தி பேசுறாரு? 2 விதமான தலைமைத்துவத்தை பத்தி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா 22ல இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும், அதாவது நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், உபாகமத்துல மோசே தான் நரேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம கிட்ட யார் பேசிட்டு இருக்கிறது? மோசே நரேட் பண்ணிட்டு இருக்கிறார். இது அவருடைய ஃபேர்வெல், ரைட்? அவருடைய ஃபேர்வெல் ஸ்பீச் பவுல் கொடுத்தாரு பாத்தீங்களா? அந்த பையன் தம்பி 3வது மாடியில இருந்து விழுந்தார்ல, அந்த மாதிரி ஒரு லாங் ஐத்திக் அந்த மாதிரி ஒரு லாங் ஸ்பீச். அப்போ அவர் சொல்றாரு,
என்னுடைய லீடர்ஷிப் எப்படி இருந்தது, நான் எப்படிப்பட்ட தலைவனா உங்களுக்கு இருந்தேன்றதை சொல்றாரு. பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய லீடர்ஷிப் என்னன்னா, மலை பத்தி எரியுது. அப்போ அந்த மலையிலையும் மேகத்துல மலை மட்டும்தான் எரியுது, சுத்தி கார் இருள். அந்த கார் இருள்ல மலை மேல நெருப்பு. அந்த மலையை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க, நீங்க போறீங்க. அவ்வளவு உயரம், ரொம்ப உயரம் சொல்ல முடியாது, ஓகே ஏறலாம். பட் ஏறலாம்னா எல்லாரெல்லாம் ஏறிட முடியாது, ஏறலாம். அது மலை ஏறி பழக்கப்பட்டவங்க கண்டிப்பா ஏறலாம். என்ன நான் சொல்றேன்னா, அந்த மலையை பார்க்கறாங்க ராத்திரியில, பார்த்தா மலை பத்தி எரியுது, ஃபயர், நெருப்பு. எல்லாரும் பயப்படுறாங்க, மலையிலிருந்து சத்தம் உண்டாகுது. ஜஸ்ட் உங்களை நான் இமேஜினேஷனுக்குள்ள கொண்டு போறேன். அப்போ அந்த ராத்திரி நேரத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒன்று தெரியுது, மோசே மட்டும் என் காணோம். கேம்ப்ல மோசே இல்ல. மோசே எங்க இருக்காரு? அந்த நெருப்பு எரியுற இடத்துல மோசே இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அந்த அனுபவத்தை சொல்றாரு, நீங்க எல்லாம் பார்க்க பார்க்க அந்த அக்கினி நெருப்பு, ஒரு பக்கம் என்னது இருட்டு, உங்களால என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அந்த நேரத்துல நான் போகும்போது இப்ப நான் என்ன சொன்னனோ அதைத்தான் கல் பலகையில எழுதி என் கையில என்ன பண்ணாரு, என் கையில கொடுத்தாரு. அப்ப நீங்க எல்லாம் வந்து என்ன சொன்னீங்கன்னா, 24, நாங்க அக்னி நடுவில் இருந்து உண்டான அவருடைய சத்தத்தை கேட்டோம். கடவுள் ஒரு மனுஷனோட பேசுனதை எங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைமா நாங்க என்ன பண்ணோம், பார்க்கல, கேட்டோம். நாங்க கேட்டோம். அதுக்கப்புறம் மூணாவது என்ன கண்டுபிடிச்சோம்னா, அதுக்கப்புறமும் கூட ஒரு மனுஷன் உயிரோட இருக்க முடியும்ன்றது நாங்க என்ன பண்ணோம், பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, மோசஸ் உடைய லீடர்ஷிப் உடைய ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க புரியுதா? என்னது? கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டு லீடர்ஷிப்ன்றது வந்து நானா உங்க தலைவனா உருவாகல, இல்ல நீங்களா சேர்ந்து என்ன தலைவனா வைக்கல. இது எனக்கு கடவுள் கொடுத்த அழைப்பு, காட் எனக்கு கொடுத்த ஒரு கால் அப்படின்றத முதல்ல அவர் எம்பசைஸ் பண்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க சொல்றீங்க, நீங்க தான் எனக்கு சொன்னீங்க, நீரே 27 நீரே சமீபத்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதெல்லாம் கேட்டு நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. நீங்க போய் கேட்டு எங்களுக்கு சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க என்ன பண்ணுவோம். இந்த லீடர்ஷிப் டைப் என்ன தெரியுமா? இன்டர்மீடியேஷன். இந்த உலகத்துல பலவிதமான லீடர்ஷிப் இருக்குது. அத்தாரிட்டேட்டிவ், ஹையரார்கியல், அப்படிப்பட்ட லீடர்ஷிப்புக்கு நடுவில் மோசஸ் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் என் லீடர்ஷிப் டிவைன்லி ஆத்தரைஸ்ட், கடவுள் என்னை அழைத்தார். ஒன்று. ரெண்டாவது இன்டர்மீடியேஷன். அந்த இன்டர்மீடியேஷன் நீங்க தான் சொன்னீங்க, எங்களால முடியாது, நீங்க போய் கேட்டுன்னு வந்து சொல்லுங்க, நாங்க என்ன பண்றோம், நீங்க சொல்றதுக்கு நாங்க உடன்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ மீடியேஷன் ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த லீடர்ஷிப்ல நீங்க சொல்லுங்க, அவர் வாங்க, நீங்கள் எங்களோடு பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு, கர்த்தரை நோக்கி, இந்த ஜனங்கள் உன்னோடு சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாயிருந்தது, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்னென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நீ போய் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன மாதிரி லீடர்ஷிப்? நான் எனக்கு ஆண்டவர் சொல்றதை நான் கேட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதன்படி நடக்கிறீங்க. இது என்ன லீடர்ஷிப்னா, பார்ட்டிசிபேட்டரி லீடர்ஷிப், பங்கு பெறுகின்ற லீடர்ஷிப். ஸோ இந்த ஒரு 3 ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப்பை வந்து இங்க மோசஸ் வந்து சொல்றாரு. ஏன் இதை மோசஸ் இங்க சொல்றாரு தெரியுமா? இங்க மோசஸ்க்கு இன்னொரு பிரஷர் இருக்கு. என்ன பிரஷர்னா, அவர் போனதுக்கு அப்புறம் அடுத்து ஒருத்தர் வரப்போறாரு, அவருக்கு ரெஸ்பெக்டும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வேணும்னா இந்த லீடர்ஷிப் இப்படித்தான் இருக்கும், எனக்கு அப்புறமும் இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்றத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றார். ஜாஷுவாக்கான ஒரு என்ட்ரி பாயிண்டா நம்ம இதை பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது 6ஆம் அதிகாரம் 1-9, அடுத்த டிவிஷன், சாப்டர் 6 1-9. சாப்டர் 6 1-9ல நம்ம பார்க்க முக்கியமான விஷயம் என்னன்னா, எஜுகேஷன். கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான எஜுகேஷன் பாயிண்ட் இங்க கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற எல்லா கற்பனைகளையும் கட்டளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கிறபடி நீ இதெல்லாம் செய்வதற்கு கவனமாயிரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரேயர் ஒன்று சொல்லி கொடுக்கிறார். இஸ்ரவேலே கேள்,
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். எங்க கேட்கறீங்க இந்த இந்த பிரேயரை? யூக்கரிஸ்ட் சர்வீஸ்ல. இந்த பிரேயருக்கு என்ன பேரு எபிரேய பாஷையில? ஷீமா. ஷேமா, ரைட்? இதான் ஸ்பெல்லிங், ஷேமா. இந்த ஷேமா பிரேயர் வந்து ஒரு யூத குழந்தையும் அவங்க வீட்டில் சொல்லணும். நம்மளும் சொல்றோம். அந்த ஷேமா பிரேயர் படிக்கலாமா? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும். ஒரு லைன் அவர் எக்ஸ்ட்ராவா சொல்லிடுவார். என்ன சொல்வாரு அடுத்தது? உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல பிறனிடத்திலும். அடுத்து அது இன்னும் பவர்ஃபுல், ரைட்? இந்த ஷேமா பிரேயர் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பிரேயருடைய நோக்கம் என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. விக்கிரக ஆராதனையில் இருக்கிற மக்கள் சுத்தி கானானியர்கள், எபூசியர்கள், பெர்சியர்கள் எல்லாரும் விக்கிரக ஆராதனை செய்கிற மக்கள். அந்த மக்களுக்கு நடுவிலே இவங்களை வைக்கிறதுக்கு போது இவங்க காலையும் மாலையும் எந்நேரமும் தங்களை காத்துக் கொள்வதற்காக சொல்ல வேண்டிய ஜபம் தான். எப்பெல்லாம் அவனுக்கு ஒரு டெம்டேஷன் வருதோ அப்பெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதை நீங்க ஹீப்ரூல கூட நீங்க என்ன பண்ணலாம், அது என்ன சொல்லு, நான் வேணா உங்களுக்கு நான் அதை அனுப்புறேன், நம்ம அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹீப்ரூல சொல்லி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வீக் வில் ட்ரை. அப்போ யார் படிச்சு வரான்னு பார்ப்போம் ஹீப்ரூல, எபிரேய பாஷையில. எபிரேய பாஷையில யாராவது மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் வீக். அது கூகுளில் போய் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் எனிவே ஒரு இன்ட்ரெஸ்டிங். அப்போ இந்த பிரேயரை வந்து நீங்க சொல்றது எப்பவுமே கவனமா சொல்லணும் அப்படின்றத கடவுள் வந்து அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா இன்சிஸ்ட் பண்றாரு. சரி, அடுத்தது 7, வசனம் நம்பர் 7. இந்த பிரேயரை நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து என்ன பண்ணணும்? எப்பெல்லாம் செய்யணுமா? நடக்கும்போது, உட்கார்ந்து இருக்கும் போது, படுக்கும் போது, எழுந்திருக்கும் போது. பேசுறதுக்கு வேற கண்டென்ட்டே கிடையாது, இந்த ஒரு கண்டென்ட் தான். இதையே நீங்க என்ன பண்ணணும்? உங்க பிள்ளைங்க கிட்ட பேசணும். அதோட எம்பசைஸ். அவைகளை என்ன பண்ணுங்க? உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டி கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கடவுது. ஹலோ, இந்த ஷேமா பிரேயரை நீங்க கட்டி உன்னுடைய நெத்தியில, கையில எப்பவுமே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா டெம்டேஷன் எப்ப வேணா நடக்கலாம். நீங்க திடீர்னு யாரையும் வணங்க போயிடக்கூடாது. அப்படி வணங்க போனா என்ன ஞாபகத்துக்கு வரணும்? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நோ, ரைட்? ஸோ குனிய போற இடத்துல உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஸோ எங்கேயுமே நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் மெத்தடாலஜி. வேற என்ன இருக்குது? புக்கு கொடுக்க முடியாது, புக்கெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. என்ன கொடுத்து அனுப்புறது? சரி, இந்த ஷெமா பிரேயரை வச்சுக்கோ அப்படி சொல்லி கொடுத்து என்ன பண்றாங்க? அனுப்புறாங்க. சரி, இப்போ உதாரணத்துக்கு இது எதுக்காகன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணாங்கன்னா திரும்பி வரதுக்கு பல நாட்கள், பல வருஷங்கள் ஆயிடும். உதாரணத்துக்கு ஒரு யூதர் வந்து கப்பல் ஏறி அவர் இங்க நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு வராரு. கரெக்டா வந்திருப்பார், ஏன்னா இங்க வந்திருக்கிறாங்க. அந்த கப்பல் வந்துட்டு லோட் பண்ணி அன்லோட் பண்ணி திரும்பி போறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 3 years, 2 years, 2-3 years, டிபெண்ட்ஸ் அப்பான் த விண்ட், ரைட்? அதுக்குள்ள அவர் என்ன பண்ணுவாரு? நியாயப்பிரமாணம் இல்லை, ஓய்வு நாள் என்னன்னு தெரியாது, என்ன செய்யறது? இந்த ஷீமா டாலர் தான் அவருக்கு என்ன பண்ணும்? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இது திருப்பி 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 இட் சம்திங் க்ளோஸ் டு ஹிம், ரைட்? அடுத்தது போயிடலாமா? 10 to 25 holy memory. 10 to 25 holy memory. இது ரெண்டும் ஒன்று தான், ரொம்ப க்ளோஸ் தான். 10 to 25 என்ன பார்க்குறோம்னா அந்த ஹோலி மெமரி பற்றி பார்க்குறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு டேஞ்சர், ஒரு ஹியூமனுடைய ஆட்டிடியூட கடவுள் ரொம்ப அழகா சொல்றாரு. அது நீங்க படிச்சீங்கன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய வேணத்தில் ஜோம் பண்றோம். ஆண்டவரே எனக்கு இது வேணும், அதுதான் நல்லா இருக்கும், இப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி ஜோம் பண்றோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் அதை உனக்கு கொடுத்தால் அப்படி. இப்ப அதுதான் இங்க சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது, வசனம் நம்பர் 10, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும்
நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கொடுப்பதான திருப்தி, சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது ஒரு பெரிய டேஞ்சர் உனக்கிட்ட வந்து நிற்கும். அதாவது இப்படி வச்சுக்கலாம், கடவுள் உன்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டு உன் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? நாம் கடவுளை மறந்து விடுவோம். அதுக்காகத்தான் இவ்வளவு நான் கொடுக்காம வச்சிருந்தேன்னு சொல்லி சொல்றார். சோ நான் அதை கொடுக்கும் போது மிகப்பெரிய விஷயம் என்ன நடக்கும்னா, நீங்கள் ஆண்டவரை என்ன பண்ணிடுவீங்க? மறந்து விடுவீர்கள் என்கின்ற விஷயத்தை அங்க சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வேறு கடவுள்களை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நீங்க பரீட்சை பார்க்காதீங்க. எத்தனை முறை பரீட்சை பார்த்தாங்க தெரியுமில்ல? அவர் அங்க சொல்றாரு 16ஆம் வசனத்துல, மாசாவிலே நீங்கள் செய்தது போல செய்ய வேணாம். ஆனா மாசால மட்டும் அவங்க செய்யல. இன்னும் 2 இடம் கிப்ரோத் அட்டாவால பண்ணாங்க, என்னாகமம் 11:31-24. தபேரால பண்ணாங்க, என்னாகமம் 11:1-3. பல இடங்கள்ல அவங்க ஆண்டவரை சோதிச்சாங்க. பல இடங்கள்ல அவங்க ஆண்டவரை நம்பவில்லை. பல இடங்கள்ல அவங்க ஆண்டவரை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. பல இடங்கள்ல எங்களை ஏன் கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. எங்களுக்கு இது பிடிக்கலன்னு சொன்னாங்க. ஆண்டவரை அவங்க ரொம்ப அவமதித்து விட்டார்கள். ஆண்டவரை மனவடிவுக்குள்ள கொண்டு போனாங்க. அதை நீங்க உங்க லைஃப்ல என்னைக்குமே என்ன பண்ணாதீங்க? ஆண்டவரை மறந்துடாதீங்க, வேறு கடவுள்களை பின்பற்றிடாதீங்க, ஆண்டவரை பரிச்சை பார்த்துடாதீங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு அவங்களுக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. 20 நாளைக்கு உன் புத்திரன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று உன்னிடத்தில் கேட்டால், நீங்க உங்களுடைய மகனோ மகளோ உங்களை பார்த்து கடவுள் நமக்கு என்னெல்லாம் கட்டளை கொடுத்தாருன்னு கேட்டாங்கன்னா, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, கர்த்தர் எகிப்துல நம்மளை எப்படி வழி நடத்தினாரு, நம்மளை எப்படி இந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு, அவர் இந்த இடத்துல நம்மளை உயிரோட வச்சுக்கணும்னா அவர் கொடுத்த கட்டளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணா நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்போம். இதை உங்களுடைய பிள்ளைகளுடைய மனதில் புகுத்த வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்றத ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்றாரு? சொல்லி கொடுக்கிறார். ஸோ இந்த 10ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் என்ன போட்டிருக்குன்னா, மெமரி, ஹோலி மெமரி. நாம் அடிமையாக இருந்ததை ஞாபகம் வச்சுக்கணும், பழைய வாழ்க்கை ஞாபகம் வச்சுக்கணும், புதுசு வந்ததுனால பழசை என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது, புதுசு வந்ததுனால ஆண்டவரையும் மறந்துடக்கூடாது என்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க கொடுக்குறாங்க. டோன்ட் ஃபர்கெட் யுவர் காட் அப்படின்றது சொல்றாங்க. அடுத்தது 7:1-11. 7:1-11. 7:1-11 என்ன சொல்றாருன்னா, டோட்டல் லாயல்டி அப்படி எழுதிக்கோங்க. முழுமையாக ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்புவித்தல், டோட்டல் லாயல்டி, அதை பத்தி சொல்றாங்க. 7:1-11. என்ன சொல்றாரு பாருங்க. உன்னை பார்க்கிலும் ஜனம் பொருந்திய மக்களாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 மக்களை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் இடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் அவரோட சம்பந்தம் கலக்கவும் வேண்டாம். அவர்கள் தேவர்களை சேவிக்க வேண்டாம். ரைட். ஸோ இங்க 7:1-11 கடவுள் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய டெம்டேஷன் உங்களுக்கு இதுக்கு மேல ப்ராமிஸ் லேண்ட்ல காத்திருக்கு. என்ன காத்திருக்குது? நீங்க ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள அங்க போகும்போது உங்களுக்கு முன்னாடியே அங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க? இருப்பாங்க. அவங்களோட நீங்க அவங்களுடைய கலாச்சாரத்தை, அவங்க கல்ச்சரை நீங்க என்ன பண்ணக்கூடாது? கத்துக்க கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய டெம்டேஷன். அசிமிலேஷன் சொல்லுவாங்க. அசிமிலேஷன் நேச்சுரல் ப்ராசஸ். அசிமிலேஷன்ன்றது நேச்சுரல் ப்ராசஸ். ஒரு இடத்துல நம்ம இருந்தோம்னா கொஞ்ச நாள்லயே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம்? மாறிடுவோம். எங்க ஒரு இடத்துல வாழ்றோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை என்ன பண்ணிப்போம்? மாத்திப்போம். ஆனா ஆண்டவர் அது வேண்டாம், நீங்க அடாப்ட் பண்ணிடாதீங்க, அவங்களுடைய வழிமுறைகளை மற்ற காரியங்களை நீங்க என்ன பண்ண வேண்டாம்? அடாப்ட் பண்ண வேண்டாம்ன்றத சொல்றார்.
நீங்க எப்பவும் ஆண்டவருக்கு லாயலா இருங்க. அவரே 8ஆம் வசனம் பாத்தீங்கன்னா 7ஆம் வசனம் பியூட்டிஃபுல். 7ஆம் வசனம் 6, 7 ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம். என்ன சொல்றாருன்னா, கடவுள் ஏன் உங்களை செலக்ட் பண்ணார் தெரியுமா? உங்களை ஏன் கடவுள் செலக்ட் பண்ணார்? நீங்க வந்து பெர்ஃபெக்ட்ன்றதுனாலயோ இல்ல நீங்க ரொம்ப பவர்ஃபுல்ன்றதுனாலயோ எல்லாம் இல்ல. அப்படிலாம் இல்ல. ஆமா, நீங்க வந்து சகல ஜனங்களிலும் நீங்க எப்படி இருந்தீங்க? நீங்க தான் வீக், யூ ஆர் லிட்டில். ஆனா ஒரே ஒரு ரீசன் தான், நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். ஒரே ஒரு ரீசன் தான், நான் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமோடு கூட நான் என்ன செய்தேன்? ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன். பார்த்தீங்களா? அந்த எவர்லாஸ்டிங் கவனன்ட். அதை தான் நம்ம அன்னைக்கே நம்ம அந்த வசனத்தை வாசிச்சோம். ஆபிரகாம் ஆண்டவருக்கு என்ன பேர் கொடுத்தார் தெரியுமா? சதா காலம் உள்ள தேவனை என்ன பண்ணாராம்? He is a God of everlasting God. அவருக்கு முடிவில்லை, அவருடைய வாக்கும் முடியாது, அவரும் முடியாம எவர்லாஸ்டிங் காட். அதில் தான் சொன்னார், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் உங்களை என்ன பண்ணேன்? செலக்ட் பண்ணேன் அப்படின்றத சொல்றார். அதனால நீங்க எனக்கு என் மேல அன்பு வச்சீங்கன்னா நான் உங்க மேல எவ்வளவு அன்பா இருப்பேன் தெரியுமா? 1000 தலைமுறை. 1000 தலைமுறைனா எத்தனை வருஷம்? ஒரு தலைமுறைனா எத்தனை வருஷம் எடுத்துக்கலாம்? 25 இயர்ஸ், 30 இயர்ஸ். 1000 தலைமுறைனா 30,000 வருஷம். இந்த உலகத்துல மனித நாகரிகம் தோன்றி சயின்டிஸ்டுங்க சொல்ற டேட் வரைக்கும் நீங்க போனாலே இன்னும் 10,000 இயர்ஸ் நம்ம டச் பண்ணல. அதாவது மனித நாகரிகம் தோன்றி, அதாவது சயின்டிஸ்ட் பிரகாரம். ரைட். அப்போனா நீங்க பார்த்துக்கோங்க, கடவுளுடைய நம்ம ஒருத்தருக்கு நம்ம ப்ராமிஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமே அதை மறந்துருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க மேல வச்ச அன்பு எத்தனை தலைமுறைக்கு தொடரும்? 1000 தலைமுறை தொடரும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, யூ ஹேவ் டு பி லாயல் டு மீ. லாயல்டி. கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நம்மிடத்துல லாயல்ட்டியை என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த பாட்டில் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, ஆனா காசஸ்டிக் நம்ம சொன்னோம் இதையும் டியூட்ரானமில. அப்படி நீங்க எனக்கு லாயல்ட்டி காட்டலனா, நான் 1000 தலைமுறைக்கு உங்களுக்கு உங்ககிட்ட, பட் நீங்க லாயல்ட்டி எனக்கு காட்டலனா நான் உங்களை என்ன பண்ணுவேன்? உங்களை சும்மா விட மாட்டேன். ஆமா, நான் உங்களை என்ன பண்ணிடுறேன் பாருங்க, தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதியட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார். நான் அழிச்சிருவேன். அதையும் நீங்க ஞாபகம் சொல்லி, ரெண்டும் நீங்க என்ன மேல அன்பா இருந்தீங்கன்னா, எனக்கு நீங்க என் கூட லாயலா இருந்தீங்கன்னா 1000 தலைமுறைக்கு நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? அன்பா இருப்பேன் அப்படின்ற விஷயம் சொல்றாரு. பட் நீங்க ஃபாலோ பண்ணலன்னா இது உங்களுக்கு நடக்கும்ன்ற விஷயத்தையும் அவர் என்ன பண்றாரு? அங்க சொல்றாரு. சரி, அடுத்தது போயிடலாம். எத்தனை வசனம் ஐயா? 3-4. அடுத்தது 7, டியூட்ரானமி 7 12-26. 12-26 அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆண்டவருக்கு, அத காசுஸ்டிக் கண்டிஷன்ஸ் அப்ளை. கண்டிஷன்ஸ் அப்ளை. நீங்க நான் சொல்ற கட்டளை கடைபிடிச்சீங்கன்னா, 13ஆம் வசனம், உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பார். இது மோசே சொல்றார், ஆசீர்வதிப்பார். 3rd பர்சன்ல பேசுறார். மோசே சொல்றார், ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு என்ன பண்ணுவாரு? விலக்குவார். சரி. ஆனா நீங்க அவருக்கு கீழ்ப்படியல அப்படின்னா அவர் உங்களை என்ன பண்ணுவாரு? உங்களை தண்டிப்பார். அதாவது அது வந்து எப்படின்னா, நீங்க வந்து உங்களையும் பலம் பெருத்த மக்களையும் அவர் என்ன பண்ணிருக்காரு? விரட்டி இருக்கிறார். ஆனா நீங்க சேவிக்கலனா, 22ஆம் வசனம், ரைட். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்ணி, நீ சேவிச்சீங்கன்னா ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுவாரு. எப்படி சப்போர்ட் பண்ணுவார் என்பது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. 20ஆம் வசனம், மீதியாயிருந்து உனக்கு தப்பி ஒளித்துக் கொள்கிறவர்கள் அழிந்து போகும் மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குளவிகளை என்ன பண்ணுவாரு? அனுப்ப. ஸோ
அவங்களுக்கு நேச்சரை வந்து அவங்களை என்ன பண்ணும், டிஸ்டர்ப். கடவுள் உங்களுக்கு உங்க ஆர்மி, உங்க சப்போர்ட், உங்க ஸ்ட்ரென்த் இல்ல, ஆண்டவருடைய ஆர்மியே அவங்களுக்காக இறங்கும். ரைட். அடுத்து சொல்றாரு, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா துரத்துங்க, ஃபுல்லா துரத்தன வேண்டாம். ஃபுல்லா துரத்தனா என்ன ஆயிரும், காட்டு மிருகங்கள் உங்களுக்கு பெருக்கிறோம். ஸோ அவங்களும் இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமா துரத்துங்க அப்படின்னு அவங்க சொல்றாரு. சரி, அடுத்தது நீங்க வந்து அவங்கள என்ன பண்ணணும்னா முற்றிலுமா அழித்து அவங்க தேவர்களை, அவங்க கிட்ட இருக்கிற எதையும் நீங்க இச்சிக்காம இருக்கணும். அவங்க வெள்ளி, அவங்களுடைய பொண்ணு, 25 வசனம், எதையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க ஆசைப்படக்கூடாது. அதையும் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்ட்ராங்கா சொல்லி முடிக்கிறார். ரைட். அடுத்தது 8 சாப்டர் 8 1 to 20. 8 1 to 20 ஒரே சாப்டர் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவருடைய சோதித்து உன் இதயத்துள்ள உள்ளதனை அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழி நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை என்ன பண்ணாங்க, போஷித்தார்கள். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கடவுள் அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, காட் காட் இஸ் யுவர் ப்ரொவைடர். இந்த தேசத்துல போய் செட்டில் ஆக போற தேசத்துல நீங்க நினைக்க வேண்டிய, அதாவது இந்த 8ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் தான் நமக்கு ப்ரொவைடர். காட் இஸ் யுவர் ப்ரொவைடர். அதை நீங்க என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா மறந்துடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த வனாந்தர பாதையில உங்களுக்கு பெரிய லெவல்ல சாப்பாடு கிடைக்கல, ஃபுட்டு கிடைக்கல, சில கஷ்டங்கள் இருந்தது, நீங்க டிமாண்ட் பண்ணீங்க, ஸ்ட்ரைக் பண்ணீங்க, எங்களுக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொன்னீங்க. இது எல்லாத்துக்கும் அவர் ஒரு நோக்கம் வச்சிருந்தார். என்னன்னா, உங்களுக்கு நிறைய சப்ளை பண்ணல, நிறைய உங்களுக்கு உணவு கிடைக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க உணவு இல்லாதனால நீங்க ஒவ்வொரு வேளை உணவுக்கு யாரை எதிர்பார்த்தீங்க, வானத்தை எதிர்பார்த்தீங்க. மண்ணா வந்துச்சா வரலையான்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. அப்போ ஒவ்வொரு முறை நீங்க மன்னாவைக்கு எதிர்பார்க்கும் பொழுதும் கடவுள் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணாரு. என்னன்னா, நான் தான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சப்ளை பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். அதை நீங்க என்னைக்கும் மறக்க கூடாதுன்றதுக்காக தான் இதை செய்தாருன்னு சொல்லி அவர் அவங்க சொல்றாரு. இந்த 40 வருஷமும் உன்னுடைய வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, உன் கால் வீங்கவில்லை. ஒருவன் தன் மகனை சிட்சிப்பது போல கர்த்தர் உன்னை சிட்சித்தார் என்பதை அறிந்து கொள்வாயாக. சரி, இப்போ இதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இப்போ நீ போக போற ஊர் எப்படிப்பட்ட ஊர்னா, அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். நீங்க போற ஊர் எப்படி இருக்க போகுதுன்னா, ஆறு, ஏரி, ஊற்று, தண்ணி ஓடி வர இடம்லாம் இருக்க போற இடம். அங்க என்னெல்லாம் இருக்குன்னா, கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி, அத்திமரம், மாதுளம் செடிகளும் உள்ள தேசம், ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அதாவது ஈஜிப்ட் பார்த்தீங்கன்னா, ஈஜிப்டுடைய ஃபேமஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கும் ஈஜிப்டில். ஆனால் அங்கே வந்து அதிகமாக வந்து இந்த தானியம் அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க போகிற ரீஜனில், குறிப்பாக அந்த கலிலேயன் ரீஜன் பார்த்தீங்கன்னா உயரமான ரீஜன். அங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான ஆலிவ் ஃப்ரூட்ஸு, வேற சில உயர் ரகமான பொருட்கள், அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். இது எதுவுமே அவங்களுக்கு ஈஜிப்டில் கிடைக்க போறது இல்லை. அதை தான் அவர் அவங்க சொல்றாரு. மாதுளம் செடி, எண்ணெய், தேன், கோதுமை, வார்கோதுமை. ஸோ அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்க தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவு இல்லாத தேசம் ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் பாருங்க, அங்கு இரும்பு இருக்கு, காப்பர் இருக்கு, காப்பரும் இருக்கு, இரும்பு இருக்கு. ஸோ பிஸ்னஸும் நடக்கும். உனக்கு எக்கனாமிக்கலி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க போற இடம் அது. உங்களுக்கு அங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் இருக்க செட்டில் ஆகும் போதே அங்க ஃபைட்டே அவங்க வந்து இதுக்கு தான் நடக்குது, காப்பர் இரும்புக்கு தான் ஃபைட்டே நடக்குது. ஸோ அயனேஜ் இந்த டைம், அப்போ உங்க டைம் நமக்கு தெரியுது இல்லை, இது எப்போ சொல்லியிருக்காருன்னா அயனேஜ் சொன்னா காப்பருக்கு அப்புறம் அயன். ஸோ 1500 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயம். ஜீசஸ் பிறக்கிறதுக்கு இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 3500 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயம். அப்போ உங்களுக்கு எல்லாமே அங்கே இருக்குது. நீ உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி நீங்க என்ன பண்ணணும்னா, புசித்து திருப்தியாகி நல்ல
வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவருமான உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகி கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும், கடவுளுக்கு பிடிக்காத வார்த்தை அதுதான். நான் சம்பாதிச்சேன், என் திறமையில நான் சம்பாதிச்சேன், என் திறமையில நான் வாழ்க்கையில முன்னேறினேன் அப்படின்னு மட்டும் என்னைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இது எல்லாமே கடவுளுடைய கிருபைன்றதை நம்ம உணர்ன்றதை அவர் அங்க சொல்றாரு. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் அவரே. ஸோ 8:1-20 அவர் என்ன சொல்றாருன்னா, வெல்த் அண்ட் சக்சஸ் ஆஸ் காட்ஸ் ப்ரொவிஷன். நம்மளுடைய பணமும் பொருளும் நம்முடைய சம்பாத்தியமும் கடவுள் நமக்கு கொடுக்கிற கிருபை என்பதை நம்ம உணரணும். ஒன்று. ரெண்டாவது, கடவுள்கிட்ட என்னைக்குமே மெரிட்டோக்ரஸின்னு சொல்லும்போது என்னுடைய மெரிட்ல தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்ற மெரிட்டை கொண்டு வந்து நம்ம வைக்க முடியாது. கிரேஸ் தான், மெரிட் கிடையாது. கடவுள் முன்னாடி மெரிட் கிடையாது. அதை நம்ம என்னைக்கும் ஆமா அதனால தான் அவருடைய வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ எங்கேயுமே வந்து நம்மளுடைய மெரிட்டை வந்து நம்ம கொடுக்க முடியாது. நம்முடைய மெரிட் இல்லை, கடவுளுடைய கிருபை அருள் அப்படின்ற எண்ணத்துக்குள்ள நம்ம போகிறோம். அப்போ அந்த கிருபை அருள்னு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பொருளை ரொம்ப ஹோல்ட் பண்ண மாட்டோம். அந்த பொருளை வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற எண்ணங்களும் நமக்கு தோணும். அது கிருபை நினைக்கும் போது அதைத்தான் அவர் அங்கே வந்து எம்பசைஸ் பண்றார். அடுத்தது 9:1-6 அதுவும் அதே தான். என்ன சொல்ல வர்றாருன்னா, கிரேஸ் தான். 4ஆம் வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் 9:4 உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில், அதாவது எப்படின்னா, நீங்க உள்ள போறீங்க, அங்க இருக்கிற மக்கள் உங்க முன்னாடி ஓடி போறாங்க. அவங்க தோத்து ஓடும்போது நீங்க என்ன சொல்லக்கூடாது, என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி கர்த்தரை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. இல்ல, கடவுள் என்ன பிளஸ் பண்ணி இருக்கிறாருங்க. எதை வச்சு பிளஸ் பண்ணி இருக்கிறாரு? கடவுள் என்ன பிளஸ் பண்ணாரு? எதை வச்சு பிளஸ் பண்ணாரு? நான் உத்தமனும் சன்மார்க்கனும் நான் நீதிமானுமா இருந்தேன், நான் யாருக்கும் துரோகமே பண்ணதில்லை, நான் வந்து ரொம்ப கரெக்டா இருந்தேன், அதை பார்த்து கடவுள் என்ன பிளஸ் பண்ணாரு அப்படின்றத மோசே இங்க சொல்லவே இல்லை. அப்படி நீங்க இருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் முன்னாடி அப்படி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, எல்லாமே அவருடைய கிருபை தான். அப்போ உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு முன்பாக தோற்று போகும்போது இது என்னுடைய நீதியினால் நடந்தது என்று நீங்க என்ன பண்ண வேணாம், சொல்ல வேணாம். இதுவும் கடவுளுடைய கிருபை தான். அது எவ்வளவு பெரிய தியாலஜி இல்லை, இன்னைக்கு நமக்கு எவ்வளவு ரெலவெண்டான ஒரு காரியமா அது இருக்குது. நிறைய நேரம் நம்ம அந்த ஒரு சின்ன ட்ராப்ல சிக்கிறோம். அந்த சின்ன ட்ராப்ல நம்ம சிக்கிறோம். இது வந்து என்னுடைய மெரிட்டு இல்லை, இது வந்து என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு, இது வந்து என்னுடைய இல்லை, எல்லாத்தையும் தாண்டி கடவுளுடைய கிருபை இருக்குது. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம கையில் எதுவுமே இல்லை. இன்னைக்கு எல்லாத்துலேயுமே ஊழியத்துலேயும் தான். எங்க திறமையில செஞ்சோம், செய்யலைன்னா. ஏன்னா நம்ம ஒரு அன்சர்டைன் உலகத்தில் நம்ம வாழ்றோம். கரெக்ட், அன்சர்டைன் உலகத்தில் வாழ்றோம். இப்போ நான் என்ன பண்றேன், 9th சாப்டர் நிறுத்திக்கிறேன். நீங்களும் டயர்ட் ஆயிட்டீங்க, நீங்கள் வனாந்திரத்தில் விடாய்த்து போனீர்கள்ன்ற மாதிரி. அதனால சாப்டர் 9ஓட நான் நிறுத்திக்கிறேன். ரைட். ஸோ 9, அதுக்கப்புறம் ரிமைனிங் 7 to 9ஆம் அதிகாரம் 7ல இருந்து அந்த சாப்டர் முடிகிற வரைக்கும் 29ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி என்ன பார்த்தீங்கன்னா,
கலெக்டிவ் அக்கௌண்டபிலிட்டி. என்ன அங்க நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தப்பு பண்ணாங்கல்ல, அதைத்தான் அவரை அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா ஞாபகப்படுத்துறாரு. எல்லாருமா சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஓரேபிலே நீங்கள் கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்குனதுனாலே கர்த்தர் உங்களை அழிக்கத்தக்கதான உக்கிரத்தை என்ன பண்ணாரு, உங்களுக்கு கொண்டார், உங்க மேல கொண்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க? 14 இல்ல 12 நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு விக்கிரகத்தை உங்களுக்காக என்ன பண்ணிட்டீங்க, உண்டாக்கிட்டீங்க இல்ல. ஆண்டவருக்கு விரோதமா நீங்க 16 நீங்கள் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி நீங்க வழி விலகினதை நான் பார்த்தேன். அந்த இதை நான் உடைச்சி போட்டேன். 40 நாள் நான் தண்ணியும் குடிக்கல, சாப்பாடும் சாப்பிடல. ஆண்டவர் உங்களை அழிக்கணும்னு இருந்தாரு, ஆரோனையும் அழிக்கணும்னு இருந்தாரு. ஆனா நான் ஜோம் பண்ணேன், நான் உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட நான் நின்னேன். அந்த விக்கிரகத்தை அரைச்சி தூளாக போட்டேன். தபேராவிலும் மாசாவிலும் கிப்ரோத் அத்தாவிலும் கர்த்தருக்கு நீங்க கோபத்தை உண்டாக்குனீங்க. ஸோ பல இடத்துல கலெக்டிவா நீங்க ஆண்டவருக்கு விரோதமா கலகம் பண்ணீங்க. ரைட். இப்போ நான் என்ன உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணேன்னா, ஆண்டவரே 26 இந்த மக்களை நீங்க அழிச்சிடாதீங்க. நீங்க அழிச்சீங்கன்னா என்ன நடக்கும்னா, இவர் அவங்கள கூட்டிட்டு போய் அவரால் கொண்டு போய் அவங்கள சேர்க்க முடியல. ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மக்கள் அவருக்கு விரோதமா கலகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க இந்த குடிகள் எல்லாம் இந்த சாட்சி இல்லாம போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க இந்த மக்களை என்ன பண்ணாதீங்க, அழிச்சிடாதீங்க ஆண்டவரே அப்படி சொல்லி நான் சொன்னேன். தேவரி 28 தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசராகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் என்ன பண்ணுங்க. ஆமா, கடைசியில் நம்ம காப்பாத்துறதுக்கு இருக்கிற ஒரே லைசன்ஸ், கடைசி சாவி அந்த ஆபிரகாம் தான். அதனால ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆண்டவரே நினைங்கன்னு சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அதனால தான் கடவுள் என்ன பண்ணாருன்னா, அது அடுத்து 10ஆம் அதிகாரத்தில் வருது. ஸோ அந்த ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அந்த கவனன்ட்டை அவர் ரெனியூ பண்ணாரு. அப்போ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு. 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, கண்ணுக்குட்டியை உருவாக்கின மக்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்கிறார். மன்னிப்பு கொடுத்துட்டு இந்த உடன்படிக்கை பெட்டியை மோசையை விட்டு எழுத சொல்றாரு. சாரி, இந்த கல்லு அதை கொண்டு போய் எங்க வைக்க சொல்றாரு, ஒரு பெட்டி, உடன்படிக்கை பெட்டி ரெடி பண்ணி அதை வைக்க சொல்லி ஒரு குஜால மண்ணா வைக்க சொல்லி அதுல அந்த கோல்ல வைக்க சொல்லி அது ஒரு செட் பண்றாங்க, கிருபாசனம் எல்லாம். இந்த மக்களுடைய பிரச்சனை என்னன்றதை ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டார். இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன, ஏன் அவங்க கண்ணுக்குட்டியை உருவாக்குனாங்க. எவ்வளவு கோவம் இருந்தாலும் மோசே பிரேயர்லாம் பண்ணி கேட்கிறாரு, பட் இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆண்டவர் அந்த மக்களை புரிஞ்சுக்கிட்டார். என்ன புரிஞ்சுக்கிட்டார் தெரியுமா? அதோட நான் முடிச்சிடறேன். அவங்களுக்கு பிசிக்கலா யாரோ ஒருத்தர் தேவைப்படுறாங்க. நான் சொல்றது புரியுதா? சம்திங் டு ஹோல்ட் இல்ல, அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். ரைட்? ஹலோ. மோசே மேல போயிட்டார் தெரிஞ்ச உடனே மக்களுக்கும் அந்த ஃபெய்த், அவங்களுடைய விசுவாசத்துக்கு ஒரு வெற்றிடம் என்ன பண்ணுது, உருவாகுது, நேச்சுரலா உருவாகுது. அப்போ அவங்க பாக்குறாங்க அவரு அங்க போயிட்டாரு, இப்போ நமக்கு ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம இதுக்கு மேல வராம போயிட்டாருன்னா, மோசே 40 டேஸ் சும்மா ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கலாம். அவர் கண்டிப்பா அந்த நெருப்புலையும் புகையிலும் அவர் என்ன பண்ணி இருந்திருக்கலாம், அவர் எரிஞ்சு பஸ்பமா போயிருக்கலாம். ஸோ அதனால நாம ஏதாவது ஒரு ஹோல்டு நமக்கு என்ன பண்ணணும், உண்டாக்கணும்னு சொல்லி ஆரோனுக்கு திடீர்னு அவருக்கு தோன்ற ஐடியாவை யூஸ் பண்ணி அவர் ஒரு உருவத்தை என்ன பண்ணிட்டாரு, உருவாக்கிட்டார். அந்த கன்றுக்குட்டிக்கு பதிலாகத்தான் இவங்களுக்கு இனி கடவுளுடைய பிரசனத்தை ஃபீல் பண்ணணும்னா 4 தண்டுகள் அது கம்பு வச்சு அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணப்படும், தூக்கிட்டு முன்னாடி என்ன பண்ணப்படும், இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட். நீங்க 10ஆம் அதிகாரம் வாசிச்சீங்கன்னா இந்த கன்றுக்குட்டிக்கு பதிலாக கடவுளுடைய பிரசன்னம் இருக்கணும்னு ஃபீல் பண்றதுக்காக அவங்களுக்கு அந்த ஒரு புதிய ஒரு அடையாளமாக அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணப்படுது, தூக்கிட்டு போகுது. ரைட். இது எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா,
போர்ல தோக்க போகும்போது கடைசி ஆயுதமா எதை எடுக்கிறாங்க? உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு நாங்க வர்றோம்டா, வந்தோம்னா நீங்க எல்லாரும் என்ன ஆவீங்க? தோத்துருவீங்கன்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு உள்ள இது அதுக்கப்புறம் ஒரு 200-300 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு உள்ள போனா இவங்க கிட்ட வந்த திடீர் உற்சாகத்தை பார்த்து பெலிஸ்தர்காரன் என்ன பண்ணிட்டான்? பயந்துட்டான். ஐயோ, இவ்வளவு அடிபட்டு ஓடனவன் திடீர்னு என்ன பண்றான்? ரிட்டர்னு ஒரு உத்வேகமா வரானேன்னு சொல்லி பார்த்தா என்னன்னு கேட்டா அவங்க பேசிக்கிறாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வராங்க, அதனால தான். அப்ப நம்ம ஓடிடலாமான்னு அவன் கேட்கிறான். அப்ப கமாண்டர் சொல்றாரு, பெலிஸ்தரே நீங்க என்ன பண்ணாதீங்க, ஓடிடாதீங்க, நின்னு பாப்போம்னு சொல்லி நின்னு பார்த்தா என்ன ஆகி போச்சு? பெலிஸ்தர் உடன்படிக்கை பெட்டியோட சேர்த்து மொத்தமா பிடிச்சிட்டு போயிட்டு. அப்போதான் மக்களுக்கு அந்த அப்பயும் புரிஞ்சிச்சான்னு தெரியாது. சோ அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த பெட்டி வந்தாலே எல்லாமே நமக்கு வெற்றி நினைச்சாங்க. இல்ல, கடவுள் அவங்கள விட்டு எப்பயோ விலகிட்டார் அந்த விஷயத்துல. ஆண்டவர் அவங்க கூட இல்ல. சோ இந்த பெட்டி எதுக்காக பயன்பட்டதுன்னா, ஒரு ரிமெம்பரன்ஸ், கடவுளுடைய பிரசன்ஸ் நம்ம கூட இருக்கு. பட் அதே நேரத்துல அது இருக்கிறதுனாலே நாம எல்லாமே செஞ்சுட்டு இருக்க முடியும்ன்றதும் இல்ல. நாம நம்மளுடைய வழிகளில் கரெக்டா இருக்கணும்ன்றதையும் எம்பசைஸ் பண்றாங்க. ப்ரேயர் பண்ணிடலாமா? எங்கள் அன்பான ஆண்டவரே, நேற்று அந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு மோசேயின் மூலமாக நீர் கொடுத்த ஆண்டவரே காரியங்களை குறித்து தியானிக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நீரே இந்த உலகை படைத்த கடவுள் என்பதை எப்பொழுது நினைவு கொள்ளவும், உமது கிருபைதான் எங்களை வழி நடத்துகிறது, நீரே எங்கள் பரிகாரியான கர்த்தர் என்பதை நாங்கள் எப்பொழுதும் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் உம்மை மறவாமல் உம்மை பின்பற்றுபவர்களாக, உம்முடைய பிரசன்னத்தோடு இணைந்து வாழ்பவர்களாக, நாங்கள் எப்பொழுதும் அன்போடும் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்குரியது போதும் என்ற சிந்தையோடும் ஆண்டவரே நாங்கள் பார்த்த வண்ணமாக ஓய்வு நாளுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பவர்களாகவும் இருக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆசீர்வதியும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம்.